காய்ஸ், நம்ம கற்பனைக்கும் எட்டாத ஒண்ணுதான் உலகத்தோட விளிம்புன்னு சொல்லப்படுற -60 டிகிரிக்கும் கீழே குளிரா இருக்கக்கூடிய அண்டார்டிகா கண்டம். இங்க மனுஷங்க வாழ்றதே கஷ்டம். ஆனா அங்க ஒரு மர்மமான கதவு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, நம்ம பூமியிலேயே கிட்டத்தட்ட 98% பகுதி பனியால மூடி இருக்கிற இந்த அண்டார்டிகா கண்டத்துல உலக நாடுகள் எதையோ பெரிய அளவுல மறைக்க பாக்குறாங்க. சமீபத்துல கூகுள் எர்த் மூலமா ஒரு விசித்திரமான அமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது பார்க்கிறதுக்கு அப்படியே ஒரு பெரிய கோட்டை வாசலோட நுழைவாயில் மாதிரியே இருக்கு. இது நிஜமாவே ஒரு கதவா இல்ல வேற எதுவுமா? இத பத்தி முழுசா இந்த வீடியோல அலசுவோம். அண்டார்டிகா அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது அழகான பனிப்பாறைகளும் பெண்குயின்களும் தான். ஆனா உண்மை அதில்ல காய்ஸ். இந்த கண்டம் பூமியிலேயே ஒரு தனி உலகம் மாதிரி. இங்க வீசக்கூடிய காத்து மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்துல இருக்குமா. ஒரு மனுஷன் வெறும் 5 நிமிஷம் பாதுகாப்பு இல்லாம வெளியே நின்னாலே ரத்தம் உறைஞ்சு போயிருவான். இவ்வளவு ஆபத்தான இடத்துல தான் ஒரு கோஆர்டினேட் இப்போ பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. ஜப்பானை சேர்ந்த ஒருத்தர் கூகுள் மேப்ல ஆய்வு பண்ணும்போது ஷோவா ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு விசித்திரமான உருவத்தை கவனிக்கிறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. பொதுவா அண்டார்டிகால இருக்கிற பாறைகள் எல்லாமே ஒழுங்கற்ற வடிவத்துல தான் இருக்கும். ஆனா இந்த ஒரு இடம் மட்டும் ஒரு பெர்ஃபெக்ட் செவ்வக வடிவத்துல, அதாவது ரெக்டாங்கிள் ஷேப்ல கச்சிதமான நுழைவாயில் மாதிரியே தெரியுது. இதோட உயரத்தை கணக்கிட்டு பார்க்கவங்க மிரண்டு போயிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 30 மீட்டர் முதல் 50 மீட்டர் உயரம் வரை இருக்கலாம்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு 10 மாடி கட்டிடம் உள்ள போற அளவுக்கு ஒரு பெரிய வாசல். இது இயற்கையா அமையணும்னா பல ஆயிரம் வருஷம் காற்று ஒரே திசையில அடிச்சு செதுக்கி இருக்கணும். ஆனா அந்த இடத்துல இருக்கிற மத்த பாறைகள் எல்லாம் சிதறி இருக்கும்போது இது மட்டும் எப்படி ஒரு பெர்ஃபெக்ட் ஃப்ரேம்குள்ள வந்துச்சு? இந்த கதவு மட்டும் இல்ல, அண்டார்டிகால பிளட் ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு மர்மமான இடம் இருக்கு. அங்க பனிப்பாறையில இருந்து ரத்தம் மாதிரி செவப்பா தண்ணி கொட்டும். ஆரம்பத்துல இது ஏதோ சாபம்னு நினைச்சாங்க. அப்புறம் விஞ்ஞானிகள் இதுல இரும்பு சத்து அதிகம்னு சொன்னாங்க. ஆனா நிஜமான மர்மம் என்னன்னா, சூரிய வெளிச்சமே இல்லாம பல மில்லியன் வருஷமா அங்க விசித்திரமான பாக்டீரியாக்கள் உயிர் வாழுது. அங்கேயே உயிர்கள் வாழ முடியும்னா இந்த கதவுக்கு பின்னாடி ஏன் ஒரு உலகம் இருக்கக்கூடாது? இப்போ இத பத்தின அதிரடி தியரிகளை பார்ப்போம். பல ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கதவு பூமிக்கு அடியில ஏலியன்கள் உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு பெரிய நகரத்தோட நுழைவாயில். அண்டார்டிகா மேல பல முறை விசித்திரமான வெளிச்சங்கள் தெரியறத மக்கள் பார்த்திருக்காங்க. இன்னொரு தியரி இன்னும் ஆச்சரியமா இருக்கும். நம்ம பூமிக்கு அடியில ஹாலோ எர்த் அப்படின்னு ஒரு உலகம் இருக்குன்னு சிலர் நம்புறாங்க. 1940ல அண்டார்டிகாக்கு போன அமெரிக்க அட்மிரல் ரிச்சர்ட் பர்ட் தன்னோட டைரியில ஒரு ரகசியத்தை எழுதியிருக்காரு. பனிக்கு நடுவுல பச்சை பசையலன காடுகளையும் விசித்திரமான விலங்குகளையும் கொண்ட ஒரு பூமியே நான் பார்த்தேன்னு அவரு சொன்னது இந்த கதவு அந்த உலகத்துக்கான வழிதானோ அப்படிங்கிற சந்தேகத்தை வலுவாக்குது. அடுத்ததா 2ஆம் உலக போர் சமயத்துல ஹிட்லரோட படைகள் அண்டார்டிகால நியூ ஸ்வாபியா அப்படிங்கிற இடத்துல ரகசியமா ஒரு பேஸ் அமைச்சதா ஒரு தகவல் இருக்கு. 1946ல அமெரிக்கா ஆபரேஷன் ஹை ஜம்ப் அப்படிங்கிற பேர்ல 4000 வீரர்களை அண்டார்டிகாவுக்கு அனுப்புனாங்க. எதுக்காக? அங்க மறைஞ்சு இருக்கிற நாசிகளை கண்டுபிடிக்க. ஆனா அங்க போன வீரர்கள் மின்னல் வேகத்துல வந்த சில பறக்கும் தட்டுகளை பார்த்ததாவும் அது தங்களை தாக்குனதாவும் ரகசிய தகவல்கள் சொல்லுது. அந்த தாக்குதலுக்கு அப்புறம் அமெரிக்கா அவசரமா அந்த மிஷனை நிறுத்திட்டு திரும்பி வந்துட்டாங்க. ஏதோ ஒண்ணு இருக்கிறது உண்மைதானே? விஞ்ஞானிகள் இத பாரடோலியா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மேகத்தை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச உருவம் வர்ற மாதிரி இது வெறும் பாறை நிழல்னு அசால்ட்டா சொல்றாங்க. ஆனா நாம கேட்கிற கேள்வி என்னன்னா, அந்த இடத்துல தரைக்கு உள்ள ஒரு ஆழமான பள்ளம் இருக்கிறது கூகுள் மேப்ல தெளிவா தெரியுது. அப்போ இது வெறும் பாறை மட்டும் கிடையாது, உள்ள ஏதோ ஒரு வழி இருக்குங்கிறது தான் உண்மை. அது மட்டும் இல்லாம அண்டார்டிகா மேல விமானங்கள் பறக்கிறதுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்கு. குறிப்பா இந்த கதவு இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்துல யாரும் போகவே முடியாது. 1959 அண்டார்டிக் ஒப்பந்தப்படி அங்க என்ன நடக்குதுங்கிறத மத்த நாடுகளுக்கு சொல்லவே கூடாது. இவ்வளவு கெடுபிடிகள் எதுக்காக? சமீப காலமா அண்டார்டிகால எகிப்து பிரமிடுகளை விட துல்லியமான அமைப்புகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை மனித இனம் தோன்றதுக்கு முன்னாடியே அங்க ஒரு அட்வான்ஸ்டு நாகரிகம் வாழ்ந்திருக்கமோ? ஆனா இந்த மர்மம் இதோட முடியல நண்பர்களே. அண்டார்டிகா கண்டுபிடிக்கப்படுறதுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடியே பனி இல்லாத அண்டார்டிகாவை ஒருத்தர் துல்லியமா மேப்ல வரைஞ்சிருக்காரு.
பனி இல்லாத அண்டார்டிகால காடுகளும் மிருகங்களும் இருந்ததா சொல்லப்படுற அந்த பீரி ரெய்ஸ் மேப் பத்தி தான் நம்ம அடுத்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். அது இந்த கதவை விட பெரிய மர்மமா இருக்கும். இந்த கதவு நிஜமாவே ஏலியன்களோடதா இல்ல இயற்கையோட விளையாட்டா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம ட்ரூ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.